40 லட்சத்துக்கும் அதிகமானோர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் இன்னும் தீர்மானிக்கவில்லை என ஆய்வொன்று தெரிவிக்கின்றது. நாட்டில் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் காணப்படக்கூடிய வாக்காளர்களில் சுமார் 40 லட்சத்துக்கும் அதிகமானோரை அடிப்படையாக கொண்டே இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் உளவுத்துறை நடத்திய ஆய்வில் இந்த விபரம் கண்டறியப்பட்டுள்ளதாக சிங்கள பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அரசாங்க உளவுத்துறை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த தினங்களில் ரகசியமாக வீட்டுக்கு வீடு சென்று இந்த ஆய்வை மேற்கொண்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அநேகமானவர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்குகளை வழங்கும் வேட்பாளரை இறுதி 2 வாரங்களிலேயே தீர்மானிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் நிலவும் அரசியல் சூழல், வேட்பாளர்களின் அரசியல் சாணக்கியம், நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய திறமை, கொள்கை போன்ற காரணங்கள் அனைத்தையும் பரிசீலித்து அதன் பின்னர் தாம் வாக்களிக்கும் வேட்பாளரை தெரிவு செய்வதாக ஆய்வுக்குட்படுத்தப்பட்டவர்களில் 30% அதிகமானவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுமார் 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் தங்களுடைய முதலாவது வாக்கை வழங்க தயாராக உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தகவல் அறியும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 20 லட்சம் இளைஞர்கள் வெளிநாடுகளில் வாழ்வதால் அவர்களில் அதிகமானோருக்கு வாக்களிக்கும் வாய்ப்பு கிடைக்க